real producer of Tamil cinema. One and only 99 films. My son, sir. Brother நினச்சிட்டிங்களா? எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ VTVக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு. அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னவோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும். அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ அவர் இந்த அதாவது என்ன, அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். தமிழ் சினிமாவின் ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் இந்த தருணத்தில் ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா. ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட தாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டாட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த லைக். எஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே. ஒரு செலிப்ரேஷன் உடைய மிக அழகான கிளைமேக்ஸில் we have the entire team. We also have our very own Suresh Gopi sir joining us. Please put your hands together as we welcome Suresh Gopi sir joining us. அப்படியே மேலே கூப்பிடுங்க சார், மேலே கூப்பிடுங்க. Suresh Gopi sir, I request you to please join us on stage. My son, sir. பிரதர் நினச்சிட்டிங்களா? தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் இங்கே நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார். அவர் அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பு நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரலாம், அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான்.
ஜீவாவை பற்றி சொல்லணும்னா ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன், பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார் இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். வா எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. At this moment, இதை விட ஒரு பர்ஃபெக்டான பிக்சர் இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success. இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் and a beautiful picture. இந்த அழகான ஃபேமிலி போர்ட்ரேட்டுக்காக, இந்த அழகான ஃபேமிலி பிக்சருக்காக, that's a moment. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர்.